Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தாங்க சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன டாபிக்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's start. Today I am going to teach you a little phrase. Okay? Phrase அப்படினா வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். பட் அதை நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு டீ பிடிக்கல, எனக்கு டீ பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு டீ பிடிக்காது, எனக்கு டீ பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் சூப்பரா வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். எனக்கு டீ பிடிக்காது, எனக்கு டீ பிடிக்கும்னா ஐ லைக் டீ, எனக்கு டீ பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் லைக் டீ. ஓகே, I don't like tea. ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறையான வாக்கியம். எனக்கு டீ பிடிக்கும்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ், எனக்கு டீ பிடிக்காது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இதே இது நம்ம இன்னொரு விதமா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, எனக்கு சுத்தமா டீ பிடிக்காது, எனக்கு சுத்தமா டீ பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு டீ பிடிக்காது அப்படிங்கிறது நார்மல் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமா, ஓகே, எனக்கு சுத்தமா டீ பிடிக்காது. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு டீயே பிடிக்காது, அதை கூட கொஞ்சம் அழுத்தி சொல்றீங்க. எனக்கு சுத்தமா டீ பிடிக்காது, அந்த அழுத்தம் திருத்தமா சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த சுத்தமா அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் நெகட்டிவா சொல்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, at all. That's it. எனக்கு சுத்தமா டீ பிடிக்காது. I don't like tea at all. எனக்கு சுத்தமா டீ பிடிக்காது. சோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த at all அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம பொதுவா நெகட்டிவ் சென்டென்ஸோட மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். சோ இதோட வேலை என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா நெகட்டிவா சொல்றது. I don't like tea. I don't like tea at all. எனக்கு சுத்தமா பிடிக்காது. I don't like coffee. எனக்கு காஃபி பிடிக்காது. I don't like coffee at all. எனக்கு சுத்தமா காஃபி பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? நெகட்டிவ் சென்டென்ஸ் கூட மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதே சமயத்துல அந்த நெகட்டிவ் சென்டென்ஸை கூட கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றது. ஓகே, இந்த எம்பசைஸ் இந்த வார்த்தைக்கு வந்து மீனிங் தெரியுமா உங்களுக்கு? சோ எம்பசைஸ் தெரிஞ்சுக்கோங்க. எம்பசைஸ் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு வெர்பு. ஓகே, சோ எம்பசைஸ் இதோட மீனிங் என்னன்னா அழுத்தம் திருத்தமாக இல்ல வலியுறுத்தி சொல்றது. கூட கொஞ்சம் அழுத்தி இந்த சென்டென்ஸ்க்கு, இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகுது இல்லையா? சோ அதுக்கு பேர் தான் வந்து எம்பசைஸ் பண்றது. புரிஞ்சுட்டீங்களா? So today we are going to practice the word at all. Okay, so I'm going to give you many examples for at all and then you are going to practice with me. Are you ready? Ready இருக்கீங்களா? Let's practice. So this is the structure. So first one, இந்த at all அப்படிங்கிற வார்த்தையை இந்த be verbs கூட நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். So be verbsனா என்னது? am, is, or state verb அப்படின்னு சொல்லுவோம். For example, நம்மளோட state எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் be verb. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா I am happy. நான் சந்தோஷமா இல்லைன்னா I am not happy. So இந்த at all அப்படிங்கிற வார்த்தையை நெகட்டிவ் சென்டென்ஸ் கூட மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாருங்க. சப்ஜெக்ட் வந்து முதல்ல வரும். So it depends upon the subject. You have to choose an auxiliary verb. So I வந்தா am வரும், he she it வந்தா is வரும், ப்ளூரல்ல இருக்கு you we they இருக்கு அப்படின்னா நமக்கு are வரும். அதுக்கப்புறம் வந்து not வரும். எப்பவுமே வந்து இந்த at all அப்படிங்கிற வார்த்தையை மோஸ்ட்லி நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸோட தான் அதிகமா பயன்படுத்துவோம். அண்ட் தென் adjective. ஸோ adjectiveனா ஒன்றும் கிடையாது, happy, tired, busy. ஓகே, ஒரு சப்ஜெக்டை பத்தி சொல்றது. ஓகே, அதுதான் வந்து adjective. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் at all அப்படிங்கிற வார்த்தை வரும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் சுத்தமா சந்தோஷமா இல்ல, சுத்தமா அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் கூட. நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல, நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் யாருங்க? நான் அப்படிங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ ஐ போட்டாச்சு. ஸோ ஐ வந்தா நமக்கு என்ன வரும்? ஆம் வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும்? சந்தோஷமாக இல்லை அப்படின்னு இருக்கு, அப்ப நாட் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அட்ஜெக்டிவ்னா இதுதான், சந்தோஷமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே,
ஸோ சந்தோஷத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல ஹாப்பி. ஐ எம் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமா இல்லை, கொஞ்சம் கூட at all. I am not happy at all. I am not happy at all. நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த at all அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஹாப்பிக்கு முன்னாடியும் போடுவாங்க. அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I am not at all happy. I am not at all happy அப்படின்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் த ஜென்ரல் வே. ஸோ இதே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே வே யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வாசிச்சு பாருங்க. ஐ எம் நாட் ஹாப்பி அட் ஆல், நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. நெக்ஸ்ட், அவன் சுத்தமா டயர்டா இல்ல, அவன் கொஞ்சம் கூட டயர்டா இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹீ. ஸோ ஹீ வந்தா என்ன வரும்? இஸ். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா நாட். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்னது? அதாவது அவன் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கான், டயர்டா இருக்கானா, சந்தோஷமா இருக்கானா அப்படின்னு சொல்றதுதான் வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவோட வேலையே வந்து சப்ஜெக்டை பத்தி விவரித்து சொல்றதுதான் அதோட வேலை. ஓகே, ஸோ ஹீ இஸ் நாட் டயர்ட், சுத்தமா டயர்ட் இல்ல, அட் ஆல். ஹீ இஸ் நாட் டயர்ட் அட் ஆல். ஹீ இஸ் நாட் டயர்ட் அட் ஆல், அவன் கொஞ்சம் கூட டயர்டா இல்ல. ஓகே, நெக்ஸ்ட், நான் சுத்தமா பிஸியா இல்ல, நான் கொஞ்சம் கூட பிஸியா இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லுவோம்? நான் சுத்தமா பிஸியா இல்ல, தட் மீன்ஸ் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், நான் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ வந்தா நம்ம ஆம் போடுவோம். ஸோ இல்லை அப்படின்னா நாட். ஓகே, ஐ எம் நாட் பிஸி அட் ஆல், நான் கொஞ்சம் கூட பிஸியா இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கேன். ஐ எம் நாட் பிஸி அட் ஆல். ஐ எம் நாட் பிஸி அட் ஆல். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரி பி வெர்ப்ஸ்லயே நம்ம வந்து அட் ஆல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் படிச்சிருப்போம். அதில் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோன்ட் அப்புறம் வந்து நம்ம டசன்ட் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோன்ட் வந்து நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, யூ, வி, தே வந்தா யூஸ் பண்ணுவோம். அதே இது டசன்ட் நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட், இந்த 3 சப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். அப்போ சப்ஜெக்டை பொறுத்து டோன்ட் வருமா டசன்ட் வருமா அப்படிங்கறத நீங்க போடணும். அதுக்கப்புறம் வந்து வெர்பு வரும். ஓகே, ஸோ வெர்பு வந்து நார்மலா பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த அட் ஆல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். ஓகே, ஸோ இந்த வெர்புக்கு அப்புறமா வந்து ஒரு சில வார்த்தைகள் வரலாம். இப்ப சென்டென்ஸ்ல வந்து ஒரு சில வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அது இந்த வெர்புக்கு அப்புறம் வரலாம். அதுக்கப்புறம் இந்த அட் ஆல் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். எனக்கு கொஞ்சம் கூட காஃபி பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் கூட காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரிங்க? எனக்கு அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ. ஸோ ஐ வந்தா என்ன வரும்? ஹீ, ஷீ, இட் வந்தா மட்டும்தான் டசன்ட் வரும். ஒருமையில வந்தா மட்டும்தான் டசன்ட் வரும். ஹீ, ஷீ, இட் மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ வந்தா டோன்ட் தான் வரும். ஓகே, ஸோ ஐ டோன்ட். வெர்பு என்னது? பிடிக்காது. ஸோ பிடிக்கிறதுக்கு என்னது? பிடிக்காது அப்படிங்கிறது தான் நம்ம டோன்ட் போட்டிருக்கோம். ஐ மீன் டோன்ட் லைக். ஸோ பிடிக்கிறதுக்கு வந்து லைக். ஸோ பிடிக்காதுன்னா டோன்ட் லைக். ஓகே, ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? காஃபி. கொஞ்சம் கூட அட் ஆல். ஐ டோன்ட் லைக் காஃபி அட் ஆல், எனக்கு கொஞ்சம் கூட காஃபி பிடிக்காது. ஈஸியா இருக்கா? நீங்களும் அமைதியா இருக்கக்கூடாது, கமெண்ட்ல உங்க ஆன்சரை சொல்லிட்டே வரணும். ஓகே, நெக்ஸ்ட், அவனுக்கு கொஞ்சம் கூட அவங்கள பிடிக்காது. அவனுக்கு கொஞ்சம் கூட அவங்கள பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க. இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஹீ. டோன்ட் வருமா டசன்ட் வருமா? டசன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? பிடிக்கிறது. ஸோ லைக். ஹி டசன்ட் லைக், அவனுக்கு பிடிக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டாட் டாட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள்லாம் வரும். இங்க பாருங்க, அவர்களை அப்படின்னு இருக்கு, அதுக்கு தெம். ஓகே, கடைசியா வந்து அட் ஆல் வரணும், கொஞ்சம் கூட அட் ஆல். He doesn't like them at all. He doesn't like them at all. அவனுக்கு அவங்கள கொஞ்சம் கூட பிடிக்காது. நெக்ஸ்ட், நீ கொஞ்சம் கூட அவளை புரிஞ்சுக்கலடா சொல்லுவோம்ல, நீ கொஞ்சம் கூட அவளை புரிஞ்சுக்கவே இல்லை, நீ கொஞ்சம் கூட அவளை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து நீ அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து யூ. ஓகே, சோ யூ வந்து என்ன வரும்? டோன்ட்.
ஓகே, சோ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீ புரிஞ்சுக்கல. ஓகே, சோ அவளை அப்படின்றது ஹெர். கொஞ்சம் கூட at all. You don't understand her at all. You don't understand her at all. அவளை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. சிம்பிளா இருக்கா? That's it. So அப்ப நம்ம வந்து இந்த don't, doesn't அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? சோ இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் கூட நம்ம at all யூஸ் பண்ணலாம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சோ இனிமேல் at all அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணி பேசிடுவீங்களா? ஓகே, that's it. சோ நெக்ஸ்ட் வந்து வேற எந்த இடங்களை நம்ம இந்த at all அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் நேத்து கொஞ்சம் கூட படிக்கல. நான் நேத்து கொஞ்சம் கூட படிக்கல. சோ இப்ப நேற்று அப்படின்னு வரும்போது இது வந்து பாஸ்ட் சிச்சுவேஷனை குறிக்குது. ஓகே, பாஸ்ட குறிக்குது. சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல சொல்றதுக்கு நம்ம did not யூஸ் பண்ணுவோம். ஓகே, didn't நம்ம யூஸ் பண்ணணும். சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் didn't தான். ஓகே, ரைட். இங்க பாருங்க, நான் நேத்து கொஞ்சம் கூட படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரைட், இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். சோ இந்த இடத்துல நம்ம at all யூஸ் பண்ணலாம். ஓகே, சப்ஜெக்ட் வந்து நான், அதுக்கு இங்கிலீஷ்ல I, didn't, I didn't. ஓகே, சோ நெக்ஸ்ட் verb என்னது? படிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல study. I didn't study. ஓகே, கொஞ்சம் கூட I didn't studyனா நான் படிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் கொஞ்சம் கூட படிக்கல அப்படின்னா I didn't study at all. I didn't study at all yesterday. நேற்று அப்படின்றது பாத்தீங்களா? So yesterday. That's it. So எப்பவுமே இந்த மாதிரி காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் yesterday, today, ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தா அது வந்து கடைசி தான் வரும். ஓகே, இந்த at all அப்புறமும் சில வார்த்தைகள் வரலாம். சோ அது வந்து இந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். வாசிச்சு பாருங்க, I didn't study at all yesterday. I didn't study at all yesterday. நான் நேத்து கொஞ்சம் கூட நான் படிக்கல. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், அவள் நேற்று கொஞ்சம் கூட சாப்பிடவில்லை. அவள் நேற்று கொஞ்சம் கூட சாப்பிடல. கொஞ்சம் கூட சாப்பிடல நேத்து அப்படின்னு சொல்றீங்க. சப்ஜெக்ட் யாரு? அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she. சோ சாப்பிடவில்லை நேற்று அப்படின்னு வந்திருக்கு, அதனால நம்ம did not யூஸ் பண்ணிருக்கோம். she didn't. ஓகே, சோ verb என்னது? சாப்பிடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல eat. she didn't eat. கொஞ்சம் கூட சாப்பிடல at all. she didn't eat at all. அவள் கொஞ்சம் கூட சாப்பிடவில்லை. எப்போ? நேற்று, yesterday. she didn't eat at all yesterday. அவன் நேத்து கொஞ்சம் கூட சாப்பிடல. பாத்தீங்களா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், நீ நேத்து என்கிட்ட சுத்தமா பேசவே இல்லை. கொஞ்சம் கூட நீ நேத்து என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் மெனி சென்டென்சஸ். ஓகே, நீங்களாவே சென்டென்சஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் நம்மளால வந்து எந்த சிச்சுவேஷன்னாலும் நம்ம வந்து பேச முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், நீ அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட், யூ. இந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பாஸ்ட்ல வந்து didn't தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ you didn't. நெக்ஸ்ட், verb என்னது? பேசுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல டாக். ஓகே, ஏன் கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு you didn't talk with me ன்னு சொல்லலாம், இல்ல you didn't talk to me அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ you didn't talk to me. You didn't talk to me. ஓகே, நீ என்கிட்ட பேசல. ஓகே, கொஞ்சம் கூட பேசல, சுத்தமா பேசல அப்படின்னா at all. எப்போ? நேற்று, yesterday. வாசிச்சு பாருங்க, you didn't talk to me at all yesterday. You didn't talk to me at all yesterday. நேத்து நீ எனக்கு சுத்தமா பேசவே இல்லை. சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? சோ at all அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். அதை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தலாம்? சுத்தமா, கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்ற இடத்துல பயன்படுத்தலாம். சோ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்சஸோட மட்டும்தான் இந்த at all அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். சிம்பிளா இருக்கா? சோ இதுக்கு வந்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் நேத்து நைட்டு கொஞ்சம் கூட தூங்கல. நான் நேத்து நைட்டு கொஞ்சம் கூட தூங்கல. சோ நேத்துன்னு வந்திருக்கு, இது ஒரு பாஸ்ட். ஓகே, தூங்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ். ஓகே, இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வந்து நான், அதுக்கு இங்கிலீஷ்ல I. நெக்ஸ்ட், didn't.
வெர்ப் என்னது? தூங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப். ஐ டென்ட் ஸ்லீப், நான் தூங்கல. ஓகே, இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது நீங்க பாஸ்ட்டை பத்தி பேசுனீங்கன்னா நம்ம டென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். அது உங்களுக்கு பேசும்போது தான் தெரியும். ஓகே, ஸோ ஐ டென்ட் ஸ்லீப், நான் தூங்கல. கொஞ்சம் கூட, அதை எப்படி சொல்லுவீங்க? அட் ஆல். ஐ டென்ட் ஸ்லீப் அட் ஆல், நான் கொஞ்சம் கூட தூங்கல. எப்போ? நேத்து நைட்டு. அதை எப்படி சொல்லுவீங்க? எஸ்டர்டே நைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. ஐ டென்ட் ஸ்லீப் அட் ஆல் லாஸ்ட் நைட், நான் நேத்து கொஞ்சம் கூட தூங்கல. நெக்ஸ்ட், அவன் எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல. அவன் எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல he. didn't. verb என்னது? உதவி செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? help. he didn't help. ஓகே, அவன் உதவல. எனக்கு me. he didn't help me, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணல. கொஞ்சம் கூட அப்படின்னா at all, அதை சேர்த்துற வேண்டியதான். he didn't help me at all. he didn't help me at all, அவன் எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல. ஸோ இந்த அட் ஆல் அப்படிங்கிற வார்த்தை இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை வந்து கூட கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அதை கூட கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லுது. அவன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல. ஓகே, he didn't help me at all. ஓகே, அவனுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல. ரைட், நெக்ஸ்ட், நான் நேத்து பார்ட்டியை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணல. நேத்து ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நேற்று பார்ட்டியை கொஞ்சம் கூட நான் என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? நான், ஐ அப்படின்னு போடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? didn't. ஸோ verb என்னது? என்ஜாய் பண்றது. ஸோ என்ஜாய் எதை? பார்ட்டியை, த பார்ட்டி. I didn't enjoy the party. I didn't enjoy the party. நான் பார்ட்டியை என்ஜாய் பண்ணல. கொஞ்சம் கூட, at all. I didn't enjoy the party at all. நான் பார்ட்டியை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணல. இப்போ? நேற்று, yesterday. Read it together. I didn't enjoy the party at all yesterday. நான் நேற்று பார்ட்டியை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணல. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நீங்க சப்ஜெக்டை மாத்தும் போது உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். இதே இது அவன் நேத்து பார்ட்டியை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு he didn't enjoy the party at all yesterday. சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். ஓகே, so if you change the subject you will get many sentences. ஓகே, சிம்பிளா இருக்கா? ரைட். ஸோ வேற இன்னொரு இடத்துல வந்து நம்ம இந்த அட் ஆல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா cannot, அப்புறம் வந்து couldn't. ஸோ இது கூட நம்ம at all அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ cannotக்கும் couldn'tக்கும் என்ன வித்தியாசம்? cannot அதோட சுருக்கமான வடிவம் தான் can't. ஸோ could not அதோட சுருக்கமான வடிவம் தான் couldn't. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா can't அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசென்ட்ல ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து can't யூஸ் பண்ணலாம். பட் couldn't என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ can't அப்படின்னா முடியாது, couldn't அப்படின்னா வந்து முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க பாருங்க, என்னால கொஞ்சம் கூட வேலை செய்ய முடியாது, என்னால கொஞ்சம் கூட வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்க. முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? can't யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? என்னால், ஐ. ஓகே, இங்க வந்து முடியாது அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? can't. முடியவில்லைனா couldn't. ஸோ can't, I can't, I can't என்னால முடியாது. ஓகே, ஸோ வேலை செய்யறது அதுக்கு இங்கிலீஷ் என்னது? ஒர்க், அதான் வெர்பு. கொஞ்சம் கூட, at all. I can't work at all. I can't work at all. என்னால கொஞ்சம் கூட வேலை செய்ய முடியாது. I can't work at all. ஓகே, நெக்ஸ்ட், அவனால் கொஞ்சம் கூட வேலையை முடிக்க முடியல, அவனால கொஞ்சம் கூட வேலையை ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், ரைட்? ஸோ இங்க பாருங்க, சப்ஜெக்ட் யாரு? அவன், இங்கிலீஷ்ல he. ஸோ முடியவில்லை அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க?
couldn't, right? couldn't. So எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, he couldn't. So verb என்னது? முடிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? finish. ஓகே, he couldn't finish வேலையை, the work, கொஞ்சம் கூட, at all. He couldn't finish the work at all. அதனால கொஞ்சம் கூட வேலையை முடிக்க முடியல. நெக்ஸ்ட், அவளால் கொஞ்சம் கூட நடக்க முடியாது. அவளால் கொஞ்சம் கூட நடக்க முடியாது அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ முடியாது அப்படின்னா நம்ம can't யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரெசன்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ can't அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் இன்னபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ couldn't அப்படிங்கிறது பாஸ்ட் இன்னபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். பட் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல. லைக் முடியாது, முடியவில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ரைட்? ஓகே, ஸோ அவளால் கொஞ்சம் கூட நடக்க முடியாது. ஸோ அவள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். she, முடியாது can't. verb என்னது? நடக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல walk. கொஞ்சம் கூட அப்படின்னா at all. she can't walk at all. she can't walk at all. அவளால கொஞ்சம் கூட நடக்க முடியல. நெக்ஸ்ட், என்னால சுத்தமா பாட முடியாது. த்ரோட் பெயினா இருக்கு, இல்லை இன்ஃபெக்ஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால சுத்தமா பாட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதை எப்படி சொல்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னால் அப்படின்னு இருக்கு. ஐ can't. ஓகே, verb என்னது? பாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சிங். சுத்தமா at all. என்னால கொஞ்சம் கூட பாட முடியாது, சுத்தமா பாட முடியாது. I can't sing at all. என்னால கொஞ்சம் கூட பாட முடியாது. சிம்பிளா இருக்கா? ஸோ அப்போ can't, couldn't இதோடையும் சேர்த்து நம்ம at all அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? எப்படி இருந்தது? ஈஸியா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நல்லா ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ 5க்கு நீங்க எவ்வளவு எடுத்தீங்க, உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள முடிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அண்ட் நாங்க ஆன்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Thanks up. Okay, let me tell you the answer. எனக்கு சுத்தமா இனிப்பு பிடிக்காது, இனிப்புகள் பிடிக்காது, எனக்கு சுத்தமா ஸ்வீட்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்சம் கூட எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது. அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் லைக். ஐ டோன்ட் லைக்னா எனக்கு பிடிக்காது. ஸ்வீட்ஸ், இனிப்புகள் தான் ஸ்வீட்ஸ். சுத்தமா at all. I don't like sweets at all. எனக்கு சுத்தமா ஸ்வீட்ஸ் பிடிக்காது. நெக்ஸ்ட், எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கல, எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ எனக்கு பசிக்கல அதை எப்படி சொல்லலாம்? I am not hungry. ஓகே, I am not hungry. எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கல. ஸோ ஹங்க்ரினா பசிக்கிறது, நாட் ஹங்க்ரினா பசி இல்லை. I am not hungry, எனக்கு பசிக்கல. கொஞ்சம் கூட அப்படின்னா at all. I am not hungry at all. நெக்ஸ்ட், நான் நேத்து சுத்தமா டிவி பார்க்கல, நான் நேத்து கொஞ்சம் கூட டிவியே பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்கவில்லை அதை எப்படி சொல்லலாம்? ஸோ நான் அப்படின்னா ஐ. இங்க நேற்று அப்படின்னு வந்திருக்கு. அப்ப நம்ம டோன்ட் யூஸ் பண்ணணுமா, டசன்ட் யூஸ் பண்ணணுமா, இல்ல didn't யூஸ் பண்ணணுமா? didn't. ஓகே, ஸோ ஐ didn't. பார்க்கல அப்படிங்கிறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஐ didn't watch. நான் பார்க்கல. என்னது? டிவி. ஓகே, ஸோ சுத்தமா அப்படிங்கிறதுக்கு at all. I didn't watch TV at all. நேற்று, yesterday. ரீட் பண்ணி பாருங்க. I didn't watch TV at all yesterday. நான் நேற்று சுத்தமா டிவி பார்க்கல. நெக்ஸ்ட், என்னால சுத்தமா ஆட முடியாது, கால் ஏதோ அடிபட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. என்னால சுத்தமா ஆட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ என்னால முடியாது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஐ can't. ஐ can't அப்படின்னா என்னால முடியாது. ஓகே, ஐ can't ஆடுறது. ஓகே, டான்ஸ். ஐ can't டான்ஸ், என்னால ஆட முடியாது. சுத்தமா அப்படின்னா at all. ஐ can't டான்ஸ் at all, என்னால சுத்தமா ஆட முடியாது. நெக்ஸ்ட்,
என்னால கொஞ்சம் கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட காசு இருக்காது, யாராவது பணம் கேட்கறாங்க, இல்லை ஏதோ ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா என்னால கொஞ்சம் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னால அப்படிங்கிறது ஐ, முடியாது அப்படின்னா can't. ஓகே, வெர்ப் என்னது? உதவுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப். உனக்கு யூ, ஐ can't help you, எனக்கு என்னால உனக்கு உதவ முடியாது. கொஞ்சம் கூட at all, I can't help you at all, என்னால சுத்தமா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. That's it. So 5 out of 5 எத்தனை பேர் எடுத்தீங்க? ஸோ உங்களோட கரெக்டான மார்க்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து 5 out of 5 எடுத்திருக்கீங்க. வெரி குட். ஸோ இப்போ இந்த அட் ஆல் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, எப்பவுமே வந்து என்ன பொறுத்தவரை நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் அதை யூஸ் பண்ணணுமோ நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது கிளியரா புரியும். ஓகே, இது சிம்பிளா இருக்கா? எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஒரு ஹோம்ஒர்க். நான் கொஞ்சம் கூட சோர்வாக இல்லை, நான் கொஞ்சம் கூட டயர்டா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ அட் ஆல் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அட் ஆல் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.